செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் ஸ்டார்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஒயரிங் கனெக்ஷன், இதெல்லாம் நான் கான்டாக்ட் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறவங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் யூஸ் பண்ணுறது மெயின் கான்டாக்டர். இந்த மெயின் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆனால் தான் ஸ்டார் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும். அதுக்கப்புறம் டெல்டா கான்டாக்டர். இதில் வந்து டைமர் இருக்காது செமி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ இதோட சர்க்யூட் டயக்ராம் வச்சு எப்படி கனெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒய்பேஸ்லேருந்து ஸ்டாப்போட இன்புட்டுக்கு தான் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஒய்பேஸ் இருக்குது, இதுலேருந்து ஒரு கனெக்ஷன் ஒயர் எடுத்து ஸ்டாப்போட இன்புட்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டாப்போட அவுட்லேருந்து ஸ்டார்ட்டுக்கு இன்னுக்கு ஸ்டார்ட்டோட அவுட்லேருந்து D5க்கு போனோம். D5க்கு வந்துடுச்சு. இப்போ D5ஓட அவுட் வந்து எஸ்ஸோட கண்டக்டர் பண்ணணும். எஸ் கண்டக்டர் இன்னும் இப்போ எஸ் கண்டக்டர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம S4ல் எப்படி கனெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். மெயின் கண்டக்டருக்கு எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் இருக்கு. ஸ்டார்ட்டோட அவுட்லேருந்து ஒரு சப்ளை எடுத்து S4ல் கனெக்ட் பண்ணுறேன். S4 கனெக்ட் பண்ணிட்டு S4ஓட இன் இது, S4ஓட அவுட் தெரியும். S4ஓட இன்னுக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ S4ஓட அவுட் வந்து மெயின் கண்டக்டர் எம்முக்கும் எம்மோட இன்னுக்கும், அதுக்கப்புறம் வந்து எம்மோட இன்னுக்கு கொடுத்துட்டாச்சு. இப்போ எம்மோட அவுட் வந்து பி பேஸுக்கு போயிடும். M4 வந்து S4ஓட இன்லேருந்து போகும். M4ஓட அவுட் வந்து மெயின் கண்டக்டரு ஷார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் டி கண்டக்டருக்கு வந்து S5லேருந்து தான் போகும். S5லேருந்து கண்டக்டர் எடுத்து கொடுக்குறோம். D5 வந்து டெல்டா கண்டக்டருக்கு வந்து S5 கொடுக்குறோம். இப்போது இந்த M அவுட்புட் காயில், டி காயில் அவுட்புட்டு, எஸ் காயிலோட அவுட்புட் எல்லாமே ஒன்றா ஷார்ட் பண்ணி பி பேஸில் கொடுத்துடணும். இப்போ இந்த 3 பேஸுக்கு வந்து இப்போ 3 பேஸ் சப்ளை நான் கொடுக்க போகிறேன். ஆர் பேஸுக்கு ஆர் ஒயர், பி பேஸுக்கு பி ஒயர், ஒய் பேஸுக்கு ஒய் ஒயர். அதுக்கப்புறம் மொத்தம் 6 டெர்மினல் மோட்டார் இருக்கும். அதேமாரி ஸ்டார்டர்லேயே 6 டெர்மினல் இருக்கும். இந்த 6 டெர்மினல் கான்ஃபரன்ஸாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். A1க்கு A1, B1க்கு B1, C1க்கு C1, A2க்கு A2 டெர்மினல். ஸ்டார்டரில் இருக்க 6 டெர்மினல்லையும் மோட்டரோட 6 டெர்மினல்லையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். மோட்டரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டரில் இருக்க A டெர்மினலோட கனெக்ட் பண்ணோம், பி டெர்மினலோட கனெக்ட் பண்ணோம், சியோட கனெக்ட் பண்ணோம். A2வை அதேமாரி A2ஓட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். A2வை A2ஓட கனெக்ட் பண்ணோம், B2வை B2ஓட, C2ஓட கனெக்ட் பண்ணோம். இது கனெக்ஷன் ஒயரு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இது எப்படி ரன் ஆகுது இதை பற்றி டீட்டெயிலாக என் ஃப்ரெண்ட் மைத்ரேயன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இந்த செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கரண்ட்டை லிமிட் பண்ணி கொடுக்குறதுனா யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மெயின் கான்டாக்டும் ஸ்டார் காயிலும் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒன்றா எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆகி மோட்டர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50% ஸ்பீடு ஏறின பிறகு நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து கை எடுத்துட்டாக்கா இது டெல்டா கனெக்ஷனுக்கு மாறிடும். இப்போ டெல்டா காயிலுக்கு மாறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Don't